தேவ தூதரிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையானவர் சொல்லிட்டு நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க பூர்ணப்பட்டிருக்கீங்க. நான் எப்ப பூர்ணப்பட்டேன்? ஆரம்பத்துல இதை படிக்கும் போது எனக்கும் சந்தேகம் இருந்தது. சந்தேகத்தை சந்தோஷமாக மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும். சந்தேகத்தை தேவன் தான் தீர்த்தார். 3 விஷயம். சந்தேகம் இருக்கும், சத்தியத்தை அறிவோம், சந்தோஷமா நடத்துவார். இந்த 3மே சால ஆரம்பிக்கும். சந்தேகத்துலதான் இருந்தேன். அந்த சத்தியம் என்னன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு மாதிரி கிளாரிட்டி கொடுத்தாரு. இப்போ சந்தோஷமா இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லும்படியாக தேவன் வைத்தார். நீங்களும் இதை தியானிக்கிறதுக்கு முன்பதாக சந்தேகமா இருப்பீங்க, கண்டிப்பா சொல்றேன். தியானிச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த சத்தியத்தை அறிவீர்கள். ஆமா, தேவ தூதரிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையானவர் அப்படின்னு தேவன் எங்களோடு பேசினது உண்மைதான். சந்தோஷமா இருக்கும். இந்த வார்த்தைகளை வேதத்தின் சான்றுடன் அநேகருக்கு விளக்குவோம்னு சொல்லிட்டு நீங்களே விளக்கக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக வரப்போகிறது. அதனால எதை கண்டு கவலைப்படாதீங்க. தேவ தூதரை நம்ம நம்பி வாழல, அதை காட்டிலும் மேன்மையானவர் நம்பி வாழறோம். தோல்வியான வாழ்க்கை தான், ஆனா அந்த வெற்றி வேந்து நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார்.